திருவடிகள் சங்கம் வைத்து செந்தமிழை வளர்த்த பாண்டிய நாட்டின் தலைநகரம் மதுரை. இந்த மதுரைக்கு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஊர் தான் வாதவூர். இந்த வாதவூர் அப்படிங்கிற ஊர்ல ஆதிசைவர் மரபில் சம்புபாத சித்தர் அப்படிங்கிறவங்களுக்கும் சிவஞானவதி அப்படிங்கிற அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் தான் வாதவூரார். சரி, வாதவூரார்னு சொல்றனே, யார் அவர் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். வாதவூரார் அப்படிங்கிறவர் தான் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் அப்படிங்கிற பெயர் யார் வச்சா, எப்படி வச்சா, யாரால் வைக்கப்பட்டது, என்ன நடந்தது, இதுதான் இவருடைய வரலாறுல இப்ப நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம். இந்த வாதவூரார் இளமை முதலாக, அதாவது சின்ன குழந்தையாக இருக்கும் போதிருந்தே சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். அதாவது எப்பவுமே சிவ சிந்தனையில இருப்பாரு. அது மட்டும் இல்லாம கல்வி கேள்விகளில் ரொம்பவும் சிறந்து விளங்குறாரு. இவருடைய கல்வி ஞானத்தை கண்டு அரசர் பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, இவருடைய கல்வி திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக 16 வயது சிறுவனோ சிறுமியோ யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லா விஷயமும் எல்லா நூல்களையும் கத்துக்கிட்டவங்க அப்படின்னு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னா நிச்சயமா இல்லை அப்படிங்கிறத உண்மை. இவர் எல்லா நூல்களையும் கற்று தேர்ந்து வல்லுவராக சிறந்தவராக இருக்கிறார். இதை பார்த்த இந்த பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் இவருக்கு முதலமைச்சர் பதவினா சாதாரண விஷயமா? இன்னைக்கு நம்ம ஓட்டு போடணும்னா கூட 18 வயசு முடிஞ்சிருந்தாதான் ஓட்டே போட முடியும். ஆனா முதலமைச்சர் பதவியா அந்த அரிமர்த்தன பாண்டியன் இவருக்கு கொடுக்கிறாரு. அது மட்டுமா, இனியும் மேலும் சிறப்புப்படுத்தணும், கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு சிறப்பு பட்டமும் கொடுக்குறாங்க. அந்த பட்டத்துடைய பெயர் தென்னவன் பிரமராயன் அப்படிங்கிற பட்டம். இந்த பட்டத்தையும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இவர் அரசவையில அரசருக்கு உறுதுணையாக இருந்து மக்களுக்கு நல்லாட்சி, நல்ல நல்ல திட்டங்கள் நடக்க அரசருக்கு பக்க பலகமாக இருந்து எல்லாத்தையும் செய்யறாரு. என்ன நடந்தாலும் எப்பவுமே இவருடைய மனசு என்னமோ சிவபெருமான் மேல மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாண்டிய நாட்டின் அவைக்காவத்துல இருந்து ஒரு நாள் ஒரு செய்தி வருது. அது என்ன அப்படின்னு சொன்னா, சோழ நாட்டு கடற்கரையில கப்பல்ல குதிரைகள் நிறைய இறங்கி இருக்கு அப்படின்னு ஒற்றர்கள் மூலம் பாண்டிய அரசருக்கு ஒரு தூது வருது. அது எதற்காக அப்படின்னு சொன்னா, அதாவது குதிரைகள் விற்பனைக்கு வந்திருக்கு, அந்த குதிரைகளை வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அரசர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தூது வருது. அரசர் என்ன நினைக்கிறாரு, சிறந்த குதிரைகள் இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளுடைய படைபலம் இனியும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. நல்ல குதிரைகள் வாங்கணும் அப்படின்னு சொன்னா யாரை அனுப்பலாம் அப்படின்னு பாக்குறாரு. உடனே சரி, வாதவூரார் அனுப்பலாம், அவருக்கு தான் நல்ல குதிரைகளை பார்த்து வாங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பரிவாளங்களோட அனுப்பி வைக்கிறாரு. இவரும் என்ன பண்றாரு, அரசர் சொன்னதுக்கு அப்புறம் போகணும்ல, அங்க மதுரையில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அன்னை மீனாட்சியையும் வழிபட்டுட்டு இவர் சோழ நாட்டை நோக்கி, அதாவது கீழே கடற்கரையை நோக்கி குதிரைகள் வாங்குறதுக்காக பெறப்பட்டு போறாரு. இப்பெல்லாம் நம்ம எங்கேயாவது போனோம் அப்படின்னா சீக்கிரமா நம்ம போறதுக்காக பல வழி, பேருந்து வசதி, இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. ஆனா அப்ப அப்படியெல்லாம் கிடையாது. ஒண்ணு குதிரையில போகணும், இல்லைன்னா நடந்துதான் போகணும். இப்ப அந்த மாதிரி தான் சூழ்நிலை. இவர் இவர் கூட பழைய பொண்ணையும் எடுத்துட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு நாள் இரவு வருது. அந்த இரவுல கொஞ்ச நேரம் நம்ம தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு இரவு தங்குறாரு. அவர் தங்குற இடம் எது அப்படின்னு சொன்னா திருப்பெருந்துறை. அந்த ஊர்ல தான் அவர் தங்குறாரு. காலையில எழுந்து பார்த்தோம்னா ஒரே சிவ ஆகமங்களுடைய சத்தத்தை கேட்கிறாங்க. யார் சொல்லித்தராங்க இங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பூஞ்சோலைக்குள்ள சிவ ஆகமங்களுடைய ஒலி கேட்குது. அதை நோக்கி யார் சொல்லித்தராங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கறதுக்காக வாதவூரார் போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த பூஞ்சோலைக்குள்ள ஒரு குருந்த மரம். அந்த மரத்துடைய நிழல்ல ஞானமே வடிவமாக, தேஜஸ்மயமாக, ஒளி பொருந்திய தோற்றத்தோட அவர் பார்த்தாலே அப்படி ஆனந்த விலம், எப்படி சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு தோற்றம். அப்படி ஒரு தோற்றத்தோட ஒரு குரு இருக்காரு. அந்த குருவை சுத்தி நிறைய சிவ அடியார்களும் இருக்காங்க. அங்க சிவ ஆகமங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்த இந்த வாதவூராருக்கு அவருக்கு எப்படி ஒரு உணர்வு அப்படின்னு சொன்னா, எப்பவுமே அவர் சிவன் சிந்தனையில தானே இருக்காரு. அந்த குருவை பார்த்ததும் அவர் மனசு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியே ஆனந்த பெருக்கெடுக்குது. கண்ணீர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படி கண்ணீர் வடிக்கிறாரு. கைகளை கூப்பி கால்களை மட்டும் மண்டையிட்டு வணங்கி, குருவே எனக்கு பிறவா நிலை அடையிருக்கு, உபதேசம் செய்வீங்களா, வழி சொல்வீங்களா, அதாவது இப்ப நீங்க பிறக்காம இருக்கிறதுக்கு நீங்க எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதற்கு அந்த குரு உடனே ஒரு நிமிஷம் அவரை பார்க்கிறாரு. ஏன் அவர் அப்படி பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு பிறவா நிலை வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் கேட்க முடியாது. பிறவா நிலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறதே பல பேருக்கு தெரியாது.
அப்படிங்கிறதுக்காக அவர் அப்படியே பார்க்குறாரு, இந்த ஆன்மா பக்குவப்பட்ட நிலையில இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. இருக்கு அப்படிங்கிறது தெரியவும் உடனே நீ கவலைப்பட வேண்டாம், உனக்கு பிறவா நிலை அடையிறதுக்கான வழியை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சொல்லுங்க குருவே அப்படின்னு சொன்னதும் அவரு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பிறவா நிலையை அடையக்கூடிய வழி யார் வேணாலும் அதை சொல்லலாம், நமக்கு முக்தி கிடைச்சிடும், அற்புதமான வழி அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வாதவூராருடைய காதுகள்ல வந்து இவர் இந்த ஞானமே வடிவான அந்த குரு இருக்கார்ல, திருவாய் மலர்ந்து சொல்றாரு. பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை அவர் காதுகள்ல சொல்றாரு. அதை கேட்ட அடுத்த நிமிஷமே வாதவூராருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, தனக்குள்ள இருந்த ஆணவம் அழிந்தது, தனக்குள்ள இருந்த அறியாமை அப்படிங்கிற இருள் விலகியது, அத்தனையும் விலகியது, பரவச நிலை, தன்னையே மறந்தாரு, எல்லாமே இறைவன்தான் அப்படின்னு அப்படி ஒரு உணர்வு, மெய்மறந்த ஒரு நிலையில அவர் அங்க இருக்காரு. கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த மெய்மறந்த நிலை மாறுது, தன்னுடைய இயல்பு நிலைக்கு வராரு. இயல்பு நிலைக்கு வந்ததும் பார்த்தோம்னா சுத்தி அங்க இருந்த அந்த குருவையும் காணும், அதுக்கப்புறம் சுத்தி இருந்த அடியார்களையும் காணும். அதை பார்த்து அவருக்கு ரொம்ப கவலையாயிருக்கு, கண்ணீர் விட்டு மறுபடியும் அழுகிறாரு. ஐயோ எங்க போனாங்கன்னு தெரியலையேன்னு தாங்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் எதற்காக வந்தாரு, என்ன பணி அரசர் கொடுத்தாரு, எல்லாத்தையும் மறந்தாச்சு, தன்னையும் மறந்துட்டாரு. திருப்பெருந்துறையில இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போய் ஆலயத்தினுடைய திருப்பணிகளை சிறந்த முறையில செய்யறாரு. சிவன் அடியார்களுக்கு தேவையான உதவிகளையும் சுபசரிப்பையும் நல்ல முறையில செய்யறாரு. அதுக்கப்புறம் பாடல்கள் பாடுறாரு. இவருடைய பாடல்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்துக்கீங்களேன். அது மருள்நீக்கியார் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர், அவருடைய பெயர் மருள்நீக்கியார், தாய் தந்தையில் இருந்த பெயர் அது. திருநாவுக்கரசர் அப்படிங்கிற பெயருக்கு சிவபெருமான் வச்சாரு. அதே மாதிரிதான் இங்க ஒரு நிகழ்வு நடக்குது. இவருடைய பாடல் வரிகள் விலை மதிப்புடைய மாணிக்கம் போல இருந்த காரணத்தால திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை மாணிக்க வாசகர் அப்படின்னு பெயர் வச்சாரு. எவ்வளவு அற்புதமாக அவருடைய பாடல்கள் இருந்திருக்கும். இவர் அதுக்கப்புறம் அந்த பெயர் வச்சதுக்கு அப்புறமும் சிறந்த முறையில சிவபெருமானுக்கு பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாண்டிய அந்த அரசருக்கு என்ன இது, குதிரைகள் வாங்க போன ஆள்கள் யாரும் இனி வரவே இல்லை அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்புறம் ஒற்றர்கள் மூலமாக ஒரு தகவல் வருது, இவர் வந்து திருப்பெருந்துறையில் இருக்காரு அப்படின்னா உடனே தூது அனுப்பி மதுரைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த தூது செய்தி வந்ததும் இவர் வந்து குதிரைகள் எல்லாம் இல்லை பொண்ணு வாங்கணும், அதாவது நிறைய பணம் எல்லாம் கொண்டு வந்தார்ல, அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சிவனுடைய சிவபுண்ணியத்திற்கு செலவு பண்ணிடுறாரு. சிவபெருமான் கிட்ட சொல்றாரு, எம்பெருமானே நான் கொண்டு வந்த பொண்ணு எல்லாத்தையும் சிவபுண்ணியத்திற்காக நான் செலவு பண்ணிட்டேன், இப்ப நான் அரசர்கிட்ட போய் ரீதியாக ஒரு குரலை ஆவணி மூலத்துல குதிரைகள் வரும்னு போய் சொல்லு அப்படிங்கிறாரு. எம்பெருமானே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பயம், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. மதுரைக்கு அரசவைக்கு போய் ஆவணி மூலத்தன்று குதிரைகள் எல்லாம் வருமானா அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதை ஏற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒற்றர்கள் மூலம் தெரிய வருது, இவர் கொண்டு போன பொண்ணையெல்லாம் அந்த திருப்பெருந்துறையில் இருக்க சிவ ஆலயத்திற்கு சிவ புண்ணியத்திற்காக செலவு பண்ணிட்டாரு, குதிரைகள் எல்லாம் எங்கிருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபம் அடைஞ்ச அரசர் இவர் கொண்டு போன பொருளையும் அதோட அந்த பணத்தை வசூல் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இவர் வந்து ஜெயில வந்து அடைக்கிறாரு, அதாவது சிறையில அடைக்கிறாரு. இவர் சிறையில இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் இவர் கூப்பிடலாம் இல்லை, அவர் வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துலதான் அந்த விஷயம் முக்கியமான நிகழ்வு. நரிகளை பரிகளாக்குறாங்க. பரி அப்படின்னா இந்த குதிரை, நரிகளை பரிகளாக்கி தேவர்களை பாகர்களாக்கி எம்பெருமான் வந்து குதிரை வணிகளை போல மாறுத இடத்துல குதிரை படைகளை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அரசவையில ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சரி குதிரைகள்லாம் வந்துருச்சு, ஏதோ தவறான செய்தி யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு வாதவூரார்கிட்ட போய் அரசர் வந்து ஏதோ தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. அவரும் சரி நான் ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரை விடுவிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இரவு நேரம் ஆனதும் நரிகளை தான் இவர் பரிகளாக்குறாரு. நரிகள் அப்படின்னாலே அது ஊழையிடுறது தான் அதோடைய இயல்பு. நடுஜாம ஆகவும் புதுசா வந்த குதிரைகளை எல்லாம் ஏற்கனவே பழைய குதிரைகளோட தானே கட்டி வைப்பாங்க, அதுலதான் கட்டி வச்சிருக்காங்க. நரிகள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு, அந்த குதிரை மாறு வருஷத்துல வந்த குதிரைகள் எல்லாம் தன்னுடைய சுய தோற்றமான நரிகளாக மாறுது. நரிகளாக மாறினது மட்டும் இல்லாம ஊழையிடுது. ஊழையிட்டுட்டு அங்க இருக்க குதிரைகள் எல்லாம் இருக்கணும், அந்த குதிரைகளையும் சேர்த்து கடிச்சு குதிரைக்கு மாயமா மறைஞ்சிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டிய மன்னன் பயங்கர கோபப்படுறாரு. பயங்கர கோபம் அடைஞ்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, மறுபடியும் வாதவூரார சிறையில் அடைக்கணும்
வேணும் அப்படின்னு சொல்றாரு. சிறையில அடைக்கிறது மட்டும் இல்லாம வைகை சுடுமணல்ல நிறுத்தி அவர் துன்பப்படுத்தணும் அப்படிங்கிறாரு. ஆத்துல போய் நிக்கிறது என்ன போய் கஷ்டமா அப்படின்னு நம்ம நிறுத்த கூடாது. நல்ல உச்சி நேரத்துல வெயில் நேரத்துல காலில் செருப்பெல்லாம் போடாம போய் நட ஆத்துல நீ நின்றுட்டே இரு அப்படின்னு சொன்னா எவ்வளவு துன்பத்தை கொடுக்கும். இவரால் அந்த துன்பத்தை தாங்கவே முடியல. உடனே எம்பெருமான் கிட்ட முறையிடுறாரு. எம்பெருமானே சிவபுண்ணியத்திற்காக தானே நான் இப்படி செஞ்சேன், என்னோட சுயநலத்துக்காக நான் எதுவுமே பண்ணலையே, எனக்கு ஏன் இப்படி என்னால இந்த துன்பத்தை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாதவூரார் விண்ணப்பம் செய்யறாரு. விண்ணப்பம் செய்யாமையே எம்பெருமான் அவருக்கு அருள் புரிகிறாரு. இப்ப கூப்பிட்டு 5 நிமிஷம் அவர் என்ன வராமலா போயிட்டு அடுத்த வினாடியே வைகையில ஒரு சொட்டு கூட தண்ணி இல்ல, வெள்ளம் கரை புரண்டு ஓடுது, பெருக்கெடுத்து ஓடுது, கரை எல்லா கரையும் உடஞ்சிருது, கொஞ்சம் விட்டா மதுரையே மூழ்கிமா, இந்த அளவுக்கு வெள்ளம், அவ்வளவு தண்ணி ஊருக்குள்ள வர அளவுக்கு ஓடுது. உடனே இந்த பாண்டிய மன்னன் அடிமர்த்தன பாண்டியன் அவர் என்ன செய்யறாரு, சரி இதுக்கு இப்படியே விட்டோம்னு சொன்னா ஊருக்குள்ள ஃபுல்லா தண்ணி வந்துடும், அதனால நாட்டில் இருக்க மக்களுக்கு எல்லாரும் வைகை கரையை அதாவது பங்கி கொடுத்துடலாம், இந்த பகுதியை அவங்களே பலப்படுத்தணும் அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் நம்ம எந்த ஒரு பொதுவான காரியத்தை செய்ய வேண்டியதில்லை, ஏன்னா பொதுப்பணித்துறை அப்படின்னு அரசாங்கம் செஞ்சிருது. ஆனா அப்ப அரசர்கள் காலத்துல எதுவாக இருந்தாலும் மக்களும் செஞ்சுதான் ஆகணும். சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நேரத்தை பகிர்ந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதே ஊர்ல ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டியோட பெயர் வந்தி. அந்த அம்மாவுக்கு யாருமே கிடையாது. தன்னுடைய வயதான அவங்க எப்போ வேணாலும் போலாங்கிற அளவுக்கு அவ்வளோ வயசானவங்க. அப்போ கூட அந்த பாட்டி அவங்க உழைச்சுதான் சாப்பிடுவாங்களாம். அப்படி என்ன அவங்க உழைச்சாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா பிட்டு செஞ்சு விற்பாங்களா. அதுல வரக்கூடிய வருமானத்துல அவங்க அவங்களுக்கு தேவையான செய்வாங்களா. ஆனாலும் பிட்டு செஞ்சாலும் வயதான பாட்டியா இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய அந்த பிட்டுல முதல் பிட்டு அதை சிவபெருமானுக்காக கோவிலுக்கெல்லாம் போகல, அங்கேயே எடுத்து வச்சிருவாங்களாம். எம்பெருமானே இன்னைக்கு நான் செஞ்ச பிட்டுல அப்பதான் அவங்களுடைய வியாபாரத்தை பார்ப்பாங்களா. இப்படி இருக்கும்போது அந்த பாட்டியால எப்படி மனசு அவங்க கதையை பலப்படுத்த முடியும், அவங்களால அதை பண்ண முடியல. அந்த பாட்டி என்ன பண்றாங்க, சாமி கிட்ட அங்க இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமாள், மதுரை இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமாள் கிட்ட நேராரு, பெருமானே நான் என்ன பண்ண முடியும், இந்த தள்ளாத வயதுல நான் எப்படி மனுஷன் நான் கதையை பலப்படுத்த முடியும், அது மட்டும் இல்லாம நான் போயிட்டேன்னா எனக்கு சாப்பாடுக்கே வெளியில நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு விண்ணப்பம் வைக்கிறாரு. எம்பெருமான் உண்மையான அன்பர்களுக்கு எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர் மாறு தேசத்துல ஏதாவது ரூபத்துல உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே புரிஞ்சதுதான். இந்த இடத்துலதான் ஒரு மண் சுமந்து பிட்டுக்கு மண் சுமந்த படலம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த திருவிளையாடல் புராணங்கள்ல ஒன்று ஆரம்பமாகுது. சிவபெருமான் என்ன பண்றாரு, மாறு தேசத்துல ஒரு கூலிக்காரன் போல, அதாவது கூலிக்கு வேலை செய்யற ஆள் போல வராரு. அந்த பாட்டிக்கிட்ட ஆமா கூலிக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கரையை பலப்படுத்துறாங்க. ஆமா சொல்லியிருந்தேன் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. ஆனா கூலிக்கு நீ என்ன தருது அப்படின்னு மார்வசத்துல சேர்க்கணும்னு கேட்கறாரு. அதுக்கு அந்த பாட்டி என்கிட்ட காசெல்லாம் எதுவுமே இல்லையே, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அப்ப நீ கூலியா பிட்டு கொடுக்குறியா அப்படின்னு கேட்கறாரு சிவபெருமான். அதுக்கு அந்த பாட்டி எப்பவுமே அவர் எழுதி வைக்கிறது தானே, சரி நான் தரேன் அப்படிங்கிறாங்க. சீக்கிரமா பிட்டு கொடு, அது உன்னோட பிட்டு ரொம்ப சுவையா இருக்கும் அப்படிங்கிறாரு. உடனே அந்த பாட்டி அவங்க சிவபெருமான் கிட்ட கேட்கறாரு, ஆமா நீ என்ன டெய்லி என் கடையில பிட்டு சாப்பிட்ட மாதிரி சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா சொல்ற அப்படிங்கிறாரு. எம்பெருமான் எதுவுமே பேசல, சிரிச்சுக்காம இருந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் முன்கூடியே அந்த பிட்டு சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் செய்யல, அங்க போய் அந்த கடையில போய் விளையாடுறாரு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அந்த மண் சுமக்கிறதுக்காக கொண்டு வந்த கூடையை தலையில வச்சுக்கிறாரு. தலையில வச்சு தூங்குறாரு. அது தூங்குனதுக்கு அப்புறம் பார்த்தா காவலாளர்கள் வராங்க. என்ன நடக்குது இங்க, கடை எல்லாரும் பலப்படுத்திருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக வராங்க. தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் உடனே அரசர்கிட்ட போய் இந்த இடத்துல இருக்கவங்க வேலை செய்யாம தூங்குறாங்க அரசே அப்படின்னு சொல்றாரு. சரி இது யாருடைய இடம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. வந்திப்பாட்டியோட இடம் அப்படின்னு. கூலிக்கு வந்தவங்க வேலை செய்யல அப்படின்னு சொல்லும்போது உடனே காவலர்கள் கிட்ட இருக்க அந்த பிரம்பை வாங்கி படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாறுவசத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய முதுகுல வேகமா ஓங்கி அடைக்கிறாரு அரசர். இந்த அடி உலகத்துல இருக்க அத்தனை உயிர்களும் கண்ட சராசரங்கள்ல இருக்க எல்லா உயிர்களுமே உணர்ந்துதான். அந்த அடியை அடிச்சு அரசரும் அந்த அடியை உணர்றாரு, அங்க வேலை செய்யறாங்க அத்தனை பேருமே அந்த வழியை உணர்றாங்க. உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த அரசருக்கு எம்பெருமான் தான் வந்திருப்பாங்களோ
பாடிக்கிட்டே போறாரு. பாடல்கள் பாடிக்கிட்டே போகும்போது ஒரு நாள் அப்படியே பார்த்தோம்னு சொன்னா இங்க சிதம்பரம் பக்கம் போயிடுறாங்க. சிதம்பரத்துக்கு பக்கத்தாடி போயாச்சு. அங்க ஒரு சோலையில இவர் தங்கி இருக்காரு. இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா சைவ சமயம் அப்படிங்கிறது இல்லைங்க, பௌத்த மதம் தான் அதிகம். அங்க பௌத்த மதம் மட்டும்தான் இருக்கு. ஆனாலும் இலங்கையோட அரசர் வந்து சைவ சமயத்தையும் சிவபெருமானையும் சிதம்பர நடராஜ பெருமானை பற்றின விஷயத்தையும் அவர் கேள்விப்பட்டாரு. அவர் கேள்விப்பட்டதும் எம்பெருமானை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள வருது. அரசர் ஒண்ணு நினைச்சாலும் அந்த அரசவையில் இருக்கவங்க அவ்வளவு சீக்கிரமா போக வருதாங்க. அரசே நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது, நம்ம அங்க போகலாம், அங்க ஒரு வாதம் நடத்தலாம், நம்மளுடைய பௌத்த மதம் தான் சிறந்ததுன்னு நாங்க நிரூபிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அரசர் அதுக்கு சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் தெரிவிக்கல, சரின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சோழ அரசர் வந்து மாணிக்கவாசகர் இங்கதான் இருக்காரு, சோழையில ஏதோ இருக்காருன்னு தெரிய வருது. உடனடியாக சோழ அரசவைக்கு ஒரு வாரம் திருஞான சம்பந்தனுடைய வரலாறுல எல்லாரும் கேட்டிருப்போம். அனல்வாதம் புனல்வாதம் இந்த மாதிரி எல்லாம் நடந்தது. சமணர்கள் வந்து தமிழ்நாடு விட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சமண சமயமே இங்க இல்லை அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி பல வாதங்கள் நடக்குது. அந்த வாதத்துல பௌத்தர்களும் சாதாரணமானவங்களாம் சொல்ல முடியாது, பலவிதமான கேள்விகள் பல வகையில கேட்கிறாங்க. எப்படி கேள்வி கேட்டாலும், எந்த மாதிரி கேட்டாலும், எத்தனை பொருள் கேட்டாலும் எல்லாத்துக்கும் சரியான முறையில பதில் சொல்றாரு மாணிக்கவாசகர். இப்படியே பல பதில்கள் சொல்றாரு. அவங்களால மறுப்பு தெரிவிக்கவே முடியல. ஆமா, சைவ சமயம் தான் சிறந்தது அப்படின்னு அவங்க மனசுல ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பதில்கள் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த மாதிரி பதில்கள் சிறந்த முறையில் இருக்கு. அரசர் வந்து சொல்றாரு, சரி சைவ சமயம் தான் சிறந்தது அப்படின்னு நாங்க ஏத்துக்கிறோம். ஆனாலும் எனக்கு ஒரு வேண்டுகோள். அது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இலங்கை ஆண்ட மன்னன் இருக்காங்கல்ல, அவருடைய மகள் வந்து ஊமை பெண். அவங்க வந்து பேச முடியாது, ஊமைனா பேசவே முடியாத பெண் தான். அவங்கள வந்து நீங்க பேச வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது இலங்கை மன்னனும் சரி என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து சைவ சமயத்தை சிறந்ததுன்னு நாங்க எல்லாரும் மனம் மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு வந்து அவ்வளவுதானே, மாணிக்கவாசகருக்கு அவளை எல்லாம் படல, பயமும் படல, அவ்வளவுதானே பேச வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆலயத்துல தினமுமே பாடக்கூடிய அந்த பாடல் தான். அது என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, பூசுவதும் வெந்நீர் பொன்பதும் பூங்கரவம் பேசுவதோ திருவாயால் மறைப்போடும் காணெலி பூசுவதும் பேசுவதும் பொன்பதும் கொண்டெண்ணை ஈசனவன் எவ்வுயிருக்கும் இயல்பானவன் சாளரும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடலை பாடுறது. அந்த பாடல் பாடி முடிஞ்சதும் ஊமை பெண்ணாக இருந்த பெண் பேசியிருந்தா பரவாயில்ல, மாணிக்கவாசகர் பாடல் பாடி முடிஞ்சு திருநீரை பூசிடுறாரு. பேசணும்னு நினைச்ச அரசருக்கு இனி ஒரு அதிசயமும் காத்திருந்ததா. அது என்ன அப்படின்னு சொன்னா, சிவபெருமானுடைய பெருமைகளை வந்து இந்த பொண்ணு பாடவே ஆரம்பிச்சிருச்சான். அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு அற்புதத்தை மாணிக்கவாசகர் நிகழ்த்தியிருக்காரு. இதை பார்த்த இலங்கை அரசர் ஒரு மனசாக எல்லாரும் சைவ சமயம் தான் சேர்ந்தது அப்படின்னு மதம் மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் மாணிக்கவாசகர் அரசவையில இருந்து ஆலயத்துக்கு போறாரு. சிதம்பரத்துல இருக்கு நடராஜ பெருமானுடைய ஆலயத்துக்கு போறாரு. அங்க ஆலயத்துக்கு போய் கொஞ்ச நேரம் நிச்சயம் இருக்காரு. அப்புறம் வந்து மறுபடியும் பாடல்கள் பாடுறாரு. இவருடைய பாடல்களுக்கு மயங்கி மாணிக்கவாசகர் அப்படின்னு திருப்பெருமுறையில சிவபெருமான் பேர் வச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது சிதம்பரத்துல போய் இவர் பாடல்கள் பாடினா அங்க இருக்கக்கூடிய ஆனந்த புத்தர் ஆனந்தம் அடையாமல் அப்படின்ட்டாரு. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க எம்பெருமான் ஒரு அந்தன ரூபத்துல மார்வசத்துல வர்றாரு. மார்வசத்துல வந்தவர் என்ன பண்றாரு, சரி நீங்க இவ்வளவு பாடல் பாடியிருக்கீங்கல்ல, இது எல்லாத்தையும் மறுபடியும் பாடுங்க, நான் எல்லாமே ஓலைச்சுவடியில எழுதுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரும் சந்தோஷமா பாடுறாரு. மாணிக்கவாசகர் பாடின பாடல்கள் எல்லாத்தையும் ஓலைச்சுவடியில எழுதுறாரு. அதுக்கப்புறம் மார்வசத்துல வந்த சிவபெருமான் சொல்றாரு, அந்தன ரூபத்துல தான் வந்து அவர் சொல்றாரு, பாவையை பாடிய வாயால் கோவையை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுடைய தலைவனாக பொன்னமலவனாரை வைத்து பாடுங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப மார்கழி மாசம் வரும்போது திருப்பாவை அப்படிங்கறது பாடுறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த திருப்பாவையை பாடுறது மாணிக்கவாசகர் தான். அதற்காக தான் பாவையை பாடிய வாயால் கோவையை பாடுங்க, திருக்கோவையார் திருவாசகம்ல இருக்கு திருக்கோவையார் அப்படின்னு தலைப்பையும் அவரே கொடுத்துறாரு. அதை பாடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பாட்டுடைய தலைவனாக பொன்னம்பலவனாரை வைத்து பாடுங்க அப்படின்னா தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை வந்து தலைவனாக வச்சு அந்த பாடல்கள் பாடணும் அப்படின்னு சொல்றாரு. இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லபடியே பாடி முடிச்சிடறாரு. பாடி முடிச்சுட்டு இப்ப நம்ம ஏதாவது ஒரு லெட்டர் இந்த மாதிரி எழுதணும்னா இப்படிக்கு அப்படின்னு நம்ம கையெழுத்து போடுவோம்ல, இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி முடிச்சாச்சு. கடைசி வந்தாச்சு. அந்த இதுல அவர் எம்பெருமான் எப்படி எழுதுற பார்த்துக்கீங்க. மாணிக்கவாசகர் அதாவது வாதவூரார் சொற்படி அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது அப்படிங்கிறாரு. இதற்கு என்ன அர்த்தம்
சொன்னா இந்த பாடல் வரிகள் பூரா மாணிக்கவாசகருடையதான். இதை எழுதுனது யாரு அப்படின்னு சொன்னா சிற்றம்பலமனுடையார் அப்படின்னா சிவபெருமான் தான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத அதுல கையெழுத்தா போட்டிருக்காரு. அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா அந்த அந்தனர் மாறு தேசத்துல வந்து சிவபெருமான் அந்தனர் தான் சொன்னார். அவர் எல்லாத்தையும் அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க பொச்சபையில் இருக்கக்கூடிய பஞ்சாட்சர படிக்கட்டுல வைக்கிறாரு. படிக்கட்டுல வச்சுட்டு எம்பெருமான் மறைஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் தில்லைவாழந்தனர் வராங்க. இது என்னது இவ்வளவு பாடல்களா இருக்கு, மாணிக்கவாசகரை கூப்பிட்டு இந்த பாட்டுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு மாணிக்கவாசகர் ரொம்ப சிரிச்ச முகத்தோட அமைதியான ஒரு தோற்றத்தோட அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த இந்த பாடல்களுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஆனந்த கூத்தனே பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்துக்குள்ள தெரியக்கூடிய ஒரு ஜோதியில தில்லைவாழ் அமர்ந்தார்கள். எல்லாரும் அத்தனை பேர் கண் முன்னாடியே அவர் போய் அந்த ஜோதியில ஐக்கியமாகிறாரு. இந்த அற்புதமான நிகழ்வு நிகழ்ந்த நாள் எது அப்படின்னு சொன்னா ஆனி மாதமான மக நட்சத்திரமான இன்றைய தினத்தில் தான். இவருடைய வரலாறுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பக்தி செலுத்தணும் அப்படிங்கும் போது சின்ன குழந்தை பெரியவங்க அப்படிங்கிற பாரபட்சமெல்லாம் இங்க வேண்டியதே இல்லை. உனக்கு சாமி கும்பிட முடியுமா, நம்மளால கும்பிட முடியுமா, நம்ம அதை செய்யலாம். வயசானவங்க தான் கும்பிடணும், சின்ன குழந்தை தான் கும்பிடணும் அப்படிங்கிற எந்த நிபந்தனையுமே யாரும் சொல்லலை. இவருடைய வரலாறுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இவர் பாடிய திருவாசகத்தை ஒரு முறையாவது வாழ்க்கையில முழுவதும் பாடி வாழ்வின் இறுதியில் முக்தி பெறுவோமாக. எம்பிரான் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி.